ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இன்றைக்கும் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். தொடர்ந்து கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து உங்களுக்கு தருவதற்கு தேவன் ரொம்ப ஆர்வமுள்ளவராக இருக்கிறார். உங்களை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற நினைவுகள் எப்பொழுதும் ஆசீர்வாதத்துக்குரியவைகள். ரோமர் 8:28 இப்படி இருக்கு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு வார்த்தை இருக்குது. அப்போது நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று அர்த்தம். God works for you. தேவன் உங்களுக்காக கிரியை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே தானாக நடக்காது. ஏதோ நல்ல விஷயம் அதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நேரிடாது. அதையெல்லாம் நேரிடச் செய்கிறவர், அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறவர், நாம் பார்க்கும்படிக்கு வேலை செய்கிறவர் தேவனாய் இருக்கிறார். Do not be worried even today because God works for you. God orchestrates everything for your good. எல்லாம் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட கிரியை செய்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு மோசமாக கெட்டதாக நேரிடுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நின்னா கூட அதையும் கூட தேவன் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார். அதுதான் தேவனுடைய கிரியை. அவர் மறுரூபமாக்குகிறார். God transforms everything. டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஆண்டவருடைய பெரிய கிரியை. இன்றைக்கும் உங்களுக்காக நிறைய காரியங்களை ஆண்டவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கிறார். பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிறார். இழந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மீட்பு பொருளாக மாற்றுகிறார். தொலைந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க செய்கிறார். பலவீன காரியங்களை பலனாக மாற்றுகிறார். உங்களுடைய இல்லாமையில் தேவன் இருக்கிறதை போல மாற்றுகிறார். உங்களுடைய இருளை தேவன் வெளிச்சமாய் மாற்றுகிறார். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் ஒவ்வொரு நாளும் தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அவருடைய வாக்குத்தத்தம் அதுதான். அவர் நம்மளுக்காக நன்மைக்கு ஏதுவாக எல்லாவற்றையும் செய்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். உங்களுக்காய் அவர் என்றும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அதனால் அவர் உங்களுக்காய் கிரியை செய்யும் பொழுது நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய கிரியை ஆச்சரியமாக இருக்கும். His works are amazing. God does wonders in your life. இன்றைக்கும் பெரிய அற்புத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். ஒரு நாளும் எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களுக்காய் எல்லாம் செய்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். உங்களையும் ஜீவன் உள்ளவர்களாய் வைத்திருக்கிறார். அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள பரிபூர்ணமாக இருக்குது. ஆகவே இன்றைக்கும் தேவனுடைய கிரியை பார்க்க உங்களுக்கு ஒரு சிறந்த நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.